guys, நான் உங்க நிவி சார்பர். நாம இன்னைக்கு யாரை இன்டர்வியூ எடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட் டைம்ல கஸ்டமர் பேஸ சூப்பரா உருவாக்கிட்டு இருக்க கிளாம் ஸ்டுடியோஸ் யூனிசெக்ஸ் சலூன் நிறுவனர் இசாம் முகமது அவர்கள் தான் இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் இசாம் முகமது. வணக்கம் மேம். எத்தனை வருஷமா இந்த கிளாம் ஸ்டுடியோ வந்து நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு 4 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன வேற ஏதாவது ஜோனல்ல படிச்சிட்டு இருந்தீங்களா? ஆக்சுவலி நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தது ஆடிட்டிங்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆடிட்டர். ஆமா. ஆக்சுவலி மை பிரதர் தான் இந்த ஃபீல்ட்ல இருந்தாங்க. ஒரு மோர் தென் ஒரு 8 இயர்ஸ் கிட்ட இருந்தார் இந்த ஃபீல்ட்ல. ஸோ எங்களுக்குள்ள ஒரு ஸ்டார்ட் அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருந்துட்டே தான் இருந்தது. சரி லைக் ஏதோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. லாக்டவுன்ல ரொம்பவே அதை பத்தி பேசணும் நாங்க. லாக்டவுன் டைம்ல நீங்க படிச்சது? நாங்க படிச்சது எம்காம் பண்ணிருந்தோம். எம்காம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க? ஆமாங்க. ஓகே. எம்காம் பண்ணிட்டு நான் ஒரு 1 இயர் ஆடிட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த லாக்டவுன் டைமுக்கு அப்புறம் நாங்க யோசிச்சது தான் இந்த பிசினஸ். அப்போ இந்த பிசினஸ் பத்தி உங்களுக்கு நார்மலாவே தெரியாது? இந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல. என் பிரதருக்கு தான் எல்லாமே நாலேஜ். ஓகே. அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டது தான் எல்லாமே. ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. நீங்க வந்து இப்போ ஷார்ட் பீரியட்ல கஸ்டமர் பேஸ் வந்து நீங்க உருவாக்கிருக்கீங்க இல்லையா? அது எப்படி ஸ்ட்ராட்டஜியா இல்லைன்னா வந்து நீங்க என்ன சொல்றீங்க? இது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது மேம். ஆக்சுவலி எங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே 100% கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். மணி மைண்ட் வந்து நெக்ஸ்ட் தான் எங்களை பொறுத்த வரையும். ஃபர்ஸ்ட் வந்து எங்களை நம்பி ஒரு டோர் ஸ்டெப்குள்ள உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க வெளியே போறப்ப நல்ல ஒரு ஹாப்பி ஸ்மைலோட தான் அவங்க வெளியே போனோட தான் எங்களோட ஒரு வெப்பனாவே நாங்க யூஸ் பண்ணோம். அவங்க கொடுக்குற அந்த ஸ்மைல எங்களுக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். ஸோ அதுதான் வந்து எங்களோட சக்சஸா நாங்க பாக்குறோம். ஓகே. எங்களுக்குமே தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ரெகுலராவே இங்க வர கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்துட்டாங்களே வெளியே அவங்களுக்கு வேற எதுக்கும் வேற பார்லர் சிங்க் ஆகாது, கிளாம்கே போகலாம் அப்படின்ற ஒரு சர்வீசஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தனிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங் எல்லாம் பண்ணணும். சில டைம் வந்து அது கேன்சர் உண்டாகும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் ட்ரூவா இல்லைன்னா அது வந்து மித்தா? நீங்க அது வந்து ஒரு டியூரேஷன் டைம்னு ஒன்று கொடுப்போம் நம்ம. லைக் இப்போ ஸ்மூத்தனிங்காக இருக்கட்டும், ஸ்ட்ரைட்னிங்காக இருக்கட்டும், நம்ம ரெகுலராக எடுக்கவே கூடாது. நம்ம எதுவுமே நம்ம ஒரு டைமிங்னு ஒன்று, அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல், அதை மட்டும் தான் சொல்ல முடியும். லைக் இப்போ வந்து இது எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் மந்த்லி ஒன்ஸே நீங்கள் ஸ்மூத்தனிங் பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு சைடு எஃபெக்ட் கொடுக்கும். ஓகே. நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா இப்போ வந்து உங்க கஸ்டமர் கிட்ட? எங்க கிளைண்ட் கிட்ட எல்லாமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மேக்ஸிமம் நாங்கள் கெரட்டின் ப்ராடக்ட்ஸ் தான் அவங்களை எடுக்க சொல்லுவோம். அவங்களா வந்து ரொம்ப கேர்லியா இருக்கு, எனக்கு ஸ்ட்ரைட் லுக் வேணும்னா அந்த மாதிரி ஃபால் இருக்கும், எல்லாமே நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்களுக்கு ஓகேனா தான் நாங்க அதை எடுப்போம். ஓகே. கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க, அவங்களே இல்ல எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து சொல்லிடுவீங்க. இந்த மாதிரி பண்ணா கரெக்டா இருக்கும்ன்றது இதெல்லாம் நீங்க பண்ணணும். அதே மாதிரி இந்த ஷாம்பு கண்டிஷனர்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும், எல்லாமே நாங்க சஜஷன் கொடுத்துருவோம். இதுதான் பண்ணணும் அப்படின்றத கரெக்டா கொடுத்துருவீங்க. அதே மாதிரி ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட் தனியா ஒரு ஃபீல்டு வந்துருச்சு, சாரி டிராப்பிங் தனியா வந்துருச்சு, அது மட்டும் இல்லாம மேக்கப் ஆர்டிஸ்ட் தனியா வந்துட்டாங்க. சோ இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களை பொறுத்த வரையும் வந்து நீங்க இப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு போனீங்கன்னா இன்னொரு ஆளை தெரிவிங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்னா இன்னொரு ஆள் தெரிவிங்க. A to Z நீங்க இப்போ உள்ளார வந்துட்டீங்கன்னா லைக் நாங்க அவங்க 1 டேக்கான இது மட்டும் தான் சஜஷன் கொடுப்போம். இப்போ அன்னைக்கு மேரேஜ்னா அந்த டேக்கு மட்டும் அவங்க என்ன இதோ வந்தாங்கன்னா நாங்க ஒரு 1 மந்த் A to Z ஹெட்ல இருந்து டோ வரையும் ஆல் இன் சர்வீசஸ் இங்க இருக்கும் எல்லாமே. இப்போ வந்து எப்ப வந்து நீங்க ஃபேஷியல் பண்ணனும், அதுல இருந்து கைடன்ஸ் நீங்க ஃபுல்லா ப்ராப்பரா எல்லாமே நாங்க கொடுத்துறோம். இந்த டேட்ல போத் ரெண்டு பேருக்குமே தான் மேம். லைக் இந்த டேட்ல வந்து நீங்க வந்து ஃபேஷியல் எடுத்துக்கணும், இந்த டேட்ல வந்து நீங்க வேக்சிங் பண்ணிக்கணும், இந்த டேட்ல வந்து நீங்க இந்த A to Z எல்லா சர்வீஸ் பெடிக்யூர் அண்ட் தென் எல்லா சர்வீசஸும் கொடுத்து எல்லா சர்வீசஸும் நாங்க இந்த டேட்குள்ள அப்டேட் முடிச்சோம்னா அது அங்க அன்னைக்கு பிரைட் பிக் டே அன்னைக்கு நல்லா. இப்ப சில பேர் சொல்றாங்கல்ல அந்த டைம்ல வந்து நம்ம ஃபேஷியல் பண்ணவே தேவையில்ல அப்படின்லாம் ஒரு தாட் இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாருமே ஒரு ஓப்பனா சொன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சொல்றது மேக்கப் இல்ல ஃபேஷியலே வேண்டாம், லைக் நீங்க அன்னைக்கு மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருக்குமே சஜஷன் கொடுப்பாங்க. லைக் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நீங்க வந்து மேக்கப்னு ஒண்ணு பண்ணுவீங்க, ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். அதே மாதிரி உங்க ஃபேஸ் வந்து நீங்க கேர் பண்றேன்னா அது ஃபேஷியலால மட்டும்தான் முடியும். லைக் நீங்க இப்போ ஒரு பிரைடல் எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து செட் பை இப்போ அவங்களோட டைம் டியூரேஷன் இருக்குன்னா இத்தனை டேஸ் ஒன்ஸ் நாங்க எடுத்தீங்கன்னா க்ளோனஸ் இருக்கும். லைக் அன்னைக்கு முடிச்சாலுமே அந்த 1 டேல அவங்களுக்கு ஈவென்ட் முடிச்சிடாது. லைக் நிறைய நாள் இருக்கும். இப்போ திருப்பி மறுவீடு போகணும்னு வாங்க, ரிட்டர்ன் ப்ராசஸ் இருந்துட்டே தான் இருக்கும். சோ அந்த க்ளோ வந்து எப்பவுமே இருக்கணும், கண்டிப்பா ஃபேஷியல் பண்ணனும். இப்போ ஃபேஷியல் வந்து இத்தனை நாளைக்கு முன்னாடி பண்ணனும் ப்ரோ? கண்டிப்பா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வரணும். 2 டேஸ்க்கு முன்னாடி சப்போஸ் அது அவங்க ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்கல, ரேஷஸ் வந்து நாங்க எல்லாமே செக் பண்ணிடுவோம். எங்களோட இதுல வந்து எங்கள்கிட்ட எல்லா சிஸ்டமும் இருக்கும். லைக் ஃபர்ஸ்டே நாங்க வந்து மிஷின்ஸ்ல வந்து
எல்லாமே அவங்க ஸ்கின்னை செக் பண்ணிட்டு தான் இவங்களுக்கு இந்த ஸ்கின் ஒத்துக்கும், இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம், எல்லாமே A to Z நாங்கள் செக் பண்ணிட்டு தான் அவங்க ஃபேஸ்க்கே நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். ஓகே, இப்போ ட்ரை ஸ்கின் நம்ம நிறைய டைப் இருக்கும், ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரே க்ரீம் எடுத்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் செக் பண்ணிவிடுவோம். செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தான் அவங்களுக்கு நாங்கள் ஃபேஸ்லேயே நாங்கள் போய் கை வைப்போம். சூப்பர். அதே மாதிரி நம்ம சலூன்ல வந்து ஒரு யூனிக்னஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ எப்படின்னா இப்போ நம்ம ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே நீங்க ஒரு தம்பியா ஒரு சிஸ்டரா பாக்குறீங்க. ஸோ அவங்க கிட்ட ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசிடலாமா? லைக் அவங்கள நான் அது என்னைக்குமே ஸ்டாஃபா நினைச்சதே கிடையாது. உங்க தம்பியா தான் எங்க ஃபேமிலி தான் அவங்க. சூப்பர். அவங்களும் அதே மாதிரி தான் எங்களை ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நாங்க போறதோ, எங்களுக்கு ஒண்ணுனா அவங்க வருது. எப்பயுமே லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கோலோ, பிரதர்ஸ் அந்த மாதிரி இங்க நிறையவே இருக்கும். ஃபன் இல்ல அவங்க கிட்ட மட்டும் இல்லாம கஸ்டமர் கிட்டயுமே ஒரு ஃபேமிலி பேஸ் தான் நீங்க உருவாக்கி இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறோம். அதனாலதான் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சொல்லலாமா? சோ அதுக்கு முதல்ல கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேம். அது அவங்களுக்கான ஃப்ரீடம் நாங்க கொடுத்துருவோம் எல்லாமே. அவங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரே மைண்ட் தான், கிளைண்ட் போறப்ப 100% சாட்டிஸ்ஃபைடோட வெளியே 100% ஸ்மைலோட போகணும், அவ்வளவுதான். ஓகே. கண்டிப்பா கிளாம் ஸ்டுடியோக்கு வந்தீங்கன்னா 100% ஸ்மைலோட தான் நீங்க போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார் சொல்றாரு. நீங்க கேட்ட பில்லர்ஸ் எல்லாம் இவங்க தான், ஓகேங்களா? லைக் வந்து கிளாம் வந்து இவ்வளோ க்ரூஷியல் டைம்ல இவ்வளோ இதாக ரீச் ஆனதுக்கு காரணம் என்னோட ஸ்டாஃப்ஸும் தான். ஸோ இவங்க தான் எல்லாருமே. தேங்க்யூ கைஸ். அண்ட் சரி, நம்ம பிரதர்ஸ் கிட்ட பேசிடலாமா? ஷூர் மேம், ஷூரா, கண்டிப்பா. இந்த ஃபீல்டு ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 years தான் இருக்கேன். ஆனால் இந்த 80 years நான் ஒர்க் பண்ணும்போது லேர்ன் பண்ணும்போது எல்லா ஸ்டாஃப் அண்ட் ஓனர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கேன். ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50 to 50% எப்படி இருப்பாங்கன்னா ஸ்டாஃப்க்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 50% பிஸ்னஸ் மைண்ட். ஆனால் நான் இங்கே வந்து பார்த்து ஒரு 100% உங்ககிட்ட இருந்து நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பண்ணுறது ஸ்டாஃப்க்கு என்ன விஷயம், எந்த விஷயமா இருந்தாலும் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் சைடு இருந்தாலுமே சரி. ஏன்னா இது ஸ்டாஃபாக கேட்குறது ரீசன் எதுக்குன்னா, நான் ஒர்க் பண்ணிருக்கேன், எல்லா ஓனர்ஸையும் மீட் பண்ணிருக்கேன். ஆனால் இங்கே மீட் பண்ணுற ஓனர்ஸ் நான் இது உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒருவேளை அவங்க எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கிற மாதிரி எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுதான் கேட்குறேன். மேம் ஃபர்ஸ்டே இந்த விஷயம் கேட்டாங்க என்கிட்ட. நான் அவங்கள்ட்ட சொன்ன ஒரே விஷயம், நான் ஸ்டாஃபாக பார்க்கல, என் ஃபேமிலி இது. ஒரே ஆன்சர் இதே தான். ஏன்னா என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன தேவைன்றது ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு தான் தெரியும், ஓகேங்களா? அதனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் அப்பார்ட், ஓகே. நம்ம எதெல்லாம் இங்கே வந்திருக்கிறது வந்து எதுக்காகனா உங்கள் ஒரு பிரதர் அந்த மாதிரி ஒரு கன்சிடர் தான் போகும். ஸோ உங்களோட மென்டாலிட்டி என்னன்னு தெரிஞ்சாதான் ஒரு கிளைண்ட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறப்போ ஒரு ஹாப்பி ஃபேஸோட அவங்களும் ஹாப்பி ஃபேஸோட வெளியே அனுப்புவீங்க. கரெக்டா? அதுதான் எங்களோட. இப்போ நம்ம கிளாம் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் செட்டப்ல இருக்கு. இப்போ வந்து கஸ்டமர் வரவங்களுக்கு வந்து எப்படி லோ பட்ஜெட்ல இருக்குமா இல்ல ஹை பட்ஜெட்ல நீங்க சார்ஜ் பண்றீங்களா ப்ரோ? நம்ம வந்து பார்க்க ஆம்பியன்ஸ் மேம் லக்ஸரியஸாக கொடுத்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவில் தான் மேம் நம்ம பண்ணுறோம். லைக் இப்போ ஒரு மென்ஸ் ஹேர் கட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 150 தான் மேம், 150 rupeesக்கு. அதே மாதிரி லேடிஸ் ஹேர் கட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 399 தான். பேசிக் பார்த்தீங்கன்னா நம்ம 299 இருக்கு மேம். அதே மாதிரி ஜென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 199 க்ரூம் மேக்கப்ஸ்லாம் இருக்கு நம்மள்ட்ட. அதனால வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு இது வந்து பாக்கும்போது ஹை பட்ஜெட்டா வாங்குவாங்க அப்படின்னு ஒரு மித் இருக்கு. கண்டிப்பா மித் தான் மேம். அதை நாங்க வந்து பிரேக் பண்றோம். சோ நெக்ஸ்ட் யார் கிளாம் ஸ்டுடியோ சலூன் போயிட்டு எங்களோட டேக் பண்ணி போடணும், என்ன அமௌண்ட்ல வந்து அவங்க குடுக்குறாங்க, சர்வீஸ் குடுக்குறாங்கன்றத வந்து கண்டிப்பா எங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுங்க. கிளாம் ஸ்டுடியோவோட ரெகுலர் கஸ்டமர் கிட்ட நம்ம ஃபீட்பேக் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. ஹாய் சிஸ்டர், உங்க நேம் சொல்லுங்க. பேர் பிரியதர்ஷினி. நீங்க வந்து கிளாம் ஸ்டுடியோவோட ரெகுலர் கஸ்டமர். ஆமா. இவங்க சர்வீஸ்லாம் எப்படி இருக்கு சிஸ்டர்? சர்வீஸ் வந்துட்டு ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நான் வந்து பார்த்துட்டு பெருசாக நான் சலூன் போகிற பர்சன் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் when I started with விழுப்புரத்துலேயே ஒரு 2-3 பார்த்துட்டு ஃபைனலாக தான் நான் வந்து ஃபிக்ஸ் ஆனேன். ஓகே கிளாம் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி சர்வீஸ்லாம் நீங்க எடுத்து வந்து இம்ப்ரெஸ் ஆயிருக்கீங்க? நான் ஸ்டார்டிங்கே உங்ககிட்ட எடுத்தது போட்டெக்ஸ் ட்ரீட்மெண்ட். போட்டெக்ஸ் எடுத்தோடனே ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு லைக் ரொம்ப இது பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. நான் எதுவுமே பண்ணல, பிளைண்டா எடுத்துட்டு வந்தோடனே பண்ணது. அது லைக் லாஸ்ட் டிசம்பர்ல பண்ணோம் நாங்க. அவங்க சஜஸ்ட் பண்ணாங்களா நீங்க சொன்னீங்க? ஆமா, வந்துட்டு ஹேர் குவாலிட்டி பார்த்துட்டு நான் வந்து குவரி பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் இருக்கு, அந்த குவரி தான் நான் வந்தேன். வரும்போது போட்டெக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஐ செட் ஓகே. ஏன்னா புதுசா வரவங்களுக்கும் அவங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கும் போது அவங்களுக்கு தெரியும் என்ன சஜஸ்ட் பண்ணலான்னு. மோர் தென் டிசம்பர்ல பண்ணேன். 8 months ஆயிடுச்சு. இன்னுமே எனக்கு அது
ஃபிக்ஸ் ஆச்சு. ஓகே பட் திரும்ப பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓகே. இப்போ வந்து போடெக்ஸ் பண்ணா ஹேர் ஃபால்லாம் இருந்துச்சா? அப்படி இல்ல ஹேர் ஃபால் இல்ல ஒரு விஷயம் அவங்க சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்றது, ஷாம்பு பேக் எல்லாமே பண்ணும்போது ஹேர் ஃபால் இல்ல, நல்ல ஹேர் க்ரோத்துமே எனக்கு இருந்தது. ஸோ அந்த பெஸ்ட் சலூன் கண்டிப்பா சொல்லலாம், பெஸ்ட் த பெஸ்ட்.